தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாள் முதலமைச்சருக்கு சீட்டு இல்லை. முன்னாள் முதலமைச்சருக்கு சீட்டு இல்லை, தலைவர் வீடு முற்றுகை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. சீட்டு கேட்டு தலைமையிடம் விண்ணப்பித்துள்ளனர். தற்பொழுது முன்னாள் முதலமைச்சருக்கு சீட்டு இல்லை, தலைவர் வீடு முற்றுகையிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் நாராயணசாமி. புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சி 30 தொகுதிகளுக்கும் வேட்புமனுவை தாக்கல் செய்தது. திமுகவுடன் உடன்பாடு ஏற்பட்ட பின்பு வாபஸ் பெற முடிவு செய்யப்பட்டது. நாராயணசாமி அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் வழக்கம்போல் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆனால் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் அவர்கள் நாராயணசாமிக்கு ஏ மற்றும் பி ஃபார்ம் தர மறுத்துவிட்டார். அதாவது காங்கிரஸ் கட்சி சார்பில் அவருக்கு சீட்டு கிடையாது என்று சொல்லாமல் சொல்லப்பட்டது, மறைமுகமாக சொல்லப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆதரவாளர்கள் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் காரை முற்றுகையிட்டுள்ளனர். வீடை முற்றுகையிட்டு போராட்டம் தர்ணா நடத்தி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சி என்றாலே சட்டையை கிழிச்சிக்கிறது சர்வசாதாரணம்தான். இப்போ சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே ஒரே ரகலையாக இருக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருக்குது. ஏற்கனவே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உடன்பாடு ஏற்பட்டதே பெரிய விஷயம். தற்போது உடன்பாடு ஏற்பட்டுச்சு. 16 தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடுது. அதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் வைத்தியலிங்கத்தோட வீட்டில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.